அனைவருக்கும் வணக்கம். அணில் குஞ்சுகளே, இந்த ஃபோட்டோ போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த ஃபோட்டோ போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? நம்ம அணில் குஞ்சுகளை இப்படியெல்லாம் கலாய்க்க அணில் குஞ்சுகளுக்கு என்ன பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அவனுங்களுடைய மைண்டில் அப்படின்னா, ஐயையோ என் மனசுக்குள்ள தீய வச்சுட்டான், ஐயோன்னு கடந்து கதறி ஓப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க பாவங்க. ஐயோ ஐயோ அணில் குஞ்சுகளே, என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களும் திரிசா அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. மேட்சிங் ட்ரெஸ் காம்பினேஷன், வாவ், அப்படியே ஒரு கப்பல் ஆட்டும் போய் இறங்கினாங்க பாருங்க. ஐயோயோ, அந்த குழந்தை முகம் இருக்கு பாருங்க, அப்படியே பால்வடியும் முகம். பொண்டாட்டி புள்ளக்குட்டி எல்லாம் ஏமாத்திக்கிட்டு நடு தெருவில் விட்டுக்கிட்டு நடிகை கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான், கூத்தாடி பாய. ஆனால் உண்மையாகவே அணில் குஞ்சுகளை கொஞ்சம் பாராட்டணும். சில அணில் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சூடு சொரணை பொத்துக்கிட்டு வந்து, என்ன நீ என்ன பண்ணாலும் நாங்கள் என்ன உனக்கு முட்டு கொடுத்துட்டு இருப்போம்னு நினைக்கிறியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ என்னமோ நாங்கள் உன்னை என்னமோ நினச்சோம், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? பொண்டாட்டி ஏமாத்துறதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாதுப்பா. சங்கீதா அவர்களுடைய நிலைமையிலேருந்து நாங்கள் யோசித்து பார்த்தா எங்களால் எல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதனால் இதுக்கு மேலே உனக்கு ஓட்டும் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது, போடாங்கிட்டு அப்படின்னு புடதிலே அடித்து அனுப்பி விட்டுருக்காங்க சில அணில் குஞ்சுகள். அந்த அணில் குஞ்சுகளுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2-3 நாளில் மறுபடியும் இந்த அணில் குஞ்சுகள் மாறிடுவானுங்கன்னு எனக்கு தோணுது. நம்ம வந்து எவனையுமே வந்து நம்பக்கூடாது. இவனுங்களை பார்த்து பரவாயில்லையாப்பா அப்படி நம்ம நினச்சோன்னு வைங்களேன், நம்ம நினைக்கிறத விட பயங்கரமான ஸ்பீடில் பேக் அடிச்சிருவானுங்க. அவனுங்க டிஃப்ரெண்ட்டான டைப் அவனுங்க. ஆனால் இந்த நிலைமையிலையும் பார்த்தீங்கன்னா சில அணில் குஞ்சுகளுக்கு கொஞ்சம் கூட வந்து உரைக்காமல் 25 ரூபாயை விஜய்கிட்ட வாங்கிக்கிட்டு நல்லா மூச்சு முட்டை ஊதுன்னு ஊதிக்கிட்டு இருக்கானுங்க. ஊதிக்கிட்டு இருக்கானுங்கன்னு தான் சொன்னேன். நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. சங்கீதா அவர்கள் அந்த அஃபிடவிட்டில் குறிப்பிட்டிருந்தாங்க, தேவைப்பட்டால் அந்த நடிகையுடைய பெயரையும் நான் குறிப்பிடுவேன் அப்படின்ட்டு. இது வந்து விஜய்க்கு ஈகோவை ட்ரிகர் பண்ணியிருக்கு. அஸ் வெல் அஸ் வந்து அந்த நடிகையும் வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா, என்னங்க இது அவங்க வந்து இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நீங்கள் என்னங்க, நம்ம இதுக்கெலாம் வந்து பழி வாங்கணுங்க, நம்ம செஞ்சு விடணுங்க, வேறு லெவலில் செய்யணுங்க, சம்பவம் செய்யணுங்க அப்படின்னு ஐடியா கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய ஈகோ ட்ரிகர் ஆகி அப்படியே வந்து நம்ம போவோம், திருமணத்துக்கு ஒன்றா சேர்ந்து போவோம், அதெல்லாம் மீடியாவில் வரும், எல்லோரும் பார்க்கட்டு இப்படின்னு ஒரு கேவலமான ஐடியாவோட இந்த தற்குறி தெருபுரிக்கு வந்து வந்திருக்கு. இதுதான் நடந்திருக்கணும். அந்த விஜய்ன்ற நபருக்கு பயங்கரமான ஈகோ, 1ஆம் நம்பர் சாடிஸ்ட், சைக்கோ. இப்படி ஈகோ பிடிச்ச ஒரு இந்த சைக்கோ தான் தலையில் மண்ணவாரி போடுற கதையாட்டம் தான் இப்போ இந்த சைக்கோ செஞ்சு வச்சிருக்கு. நம்ம பெரிய சம்பவம் பண்ணுறோம், நீ என்னடி நேமை ரிலீஸ் பண்ணுறது, நான் அதுக்கு முன்னாடி பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு முந்திரி கொட்டையாட்டும் ஓடி போய் தான் தலையிலே மண்ணவாரி அப்படியே கொட்டி அப்படியே மல்லாக்கப்படுத்திக்கிட்டு தானே தன்னையை துப்பி கொண்ட தருணமாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பொலிட்டிக்கல் கெரியர் விஜய்க்கு இத்தோட முடிஞ்சுது, சோலை முடிஞ்சதுடா, சமாதி கெட்டியாச்சுடா, அவ்வளோதான்டா அவன் பொலிட்டிக்கல் கெரியர். நீ ஏன் உனக்கு சமாதி கெட்டிட்டடா தற்குறி முண்டமே? தோளுக்கு மேலே வளர்ந்த 2 பிள்ளைங்க இருக்குது. இந்த சமூகத்தை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, கூனி குறுகி நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த 2 பிள்ளைங்களுடைய நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்த்தா இது ரொம்ப கொடூரமாக இருக்கும். மனைவின்ற இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கறத விட மனைவிக்கே ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும். இப்படி கோர்ட்டுக்கு போனதுக்கு பிறகும் இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் அந்த நடிகையோட இவன் கூட சேர்ந்து சுற்றுவான். அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் இவனுக்கு. இந்த தஞ்சாவூருக்கு போனப்போ கூட சில அணில்கள்லாம் வந்து சங்கீதா அவர்களும் விஜயம் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு வேறு நீட்டிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் இவங்க அண்ணனை பார்த்தா அங்கே திரிசா கூட போயிட்டுருக்காப்புல. ஐயோ என் மனசுக்குள்ள தீயா வச்சா, ஐயோ இவனுங்களை பார்த்தா தாங்க சிரிப்பாக இருக்குது. ஆனாலும் அந்த விக்னேஷ்ன்ற பையங்க தஞ்சாவூரில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கான். அந்த பையனுடைய தந்தை வந்து அவ்வளோ வேதனையில் அவர் வந்து பேசிட்டு போகிறாரு. நம்ம கூட அதுக்கு போன காணொலி அதை பற்றி தான் பேசியிருப்போம். முந்தா நேற்று இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, நேற்றுக்கு இந்த நடிகை கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி போகிறான். அவன் பாட்டுக்கு கூத்தடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. யாருக்கு என்ன ஆனால் என்ன எதுவும் கிடையாது, அவனுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. இது புரிஞ்சுக்கோங்கடா அணில் குஞ்சுகளா. அவன் எப்படிப்பட்ட ஒரு சாடிஸ்ட், எவ்வளோ சுயநலவாதின்றது உங்களுக்குலாம் தெரியாது. கூட பயணித்த பொண்டாட்டியே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதுலேயே அந்த அஃபிடவிட்லேயே அவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவன் ஒரு சைக்கோ, மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள்லாம் அவங்களே அப்யூஸ் பண்ணுறீங்க, அந்த பெண்மணியவே அப்யூஸ் பண்ணுறீங்க. இந்த தற்குறியை நம்பி இவன் பின்னாடி போகக்கூடிய ரசிக குஞ்சுகள் தான் ஐயோ பரிதாபம். அவனுங்களை பார்த்தா தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இதில் வேற விஜய் வந்து முன்னாடி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கிறார். அந்த அட்வைஸை பார்ப்போமா பிராண்ட்ஸ்? இந்த கேரக்டரை பற்றி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்கு. when wealth is lost, nothing is lost. when health is lost, something is lost. when character is lost, everything is lost.
நீங்கள் when character is lost everything is lost சார். அது கண்ணாடி சார். அட தற்குறி, கண்ணாடிடாது. கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கடா மரமாண்ட. இது என்ன, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, அதை பார்க்குறீங்களா? துரோகம். ரமணா படத்தில் ஒரு டயலாக் ஒன்று வருமே, தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அதுதான் துரோகம். துரோகம் பிடிக்காத வார்த்தை, செருப்பு பிஞ்சிரும் நாயே. துரோகம் உனக்கு பிடிக்காத வார்த்தை, ரொம்ப பிடிச்ச வார்த்தைன்னு சொல்லு. துரோகம் பண்ணிக்கிட்டு துரோகம் நடிக கிடைக்கிற இடத்துல எல்லாம் நடிக்கிறான். படத்தில் மட்டும் ஒழுங்காக நடிக்கிறது கிடையாது, வேற எல்லா இடத்துலையும் நடிக்கிறது. இன்னும் பல பேர் வர போறாங்க. ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. அதாவது என்ன, அப்ப புரியல, இப்பதான் புரியுது. ஜனவரி பிப்ரவரியில ஒரு புரட்சி வெடிக்கும். அவரு வராரு, இவர் வராரு, அவரு கூட அவர் வராரு. அப்ப இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? அந்த ஒரே ஒரு அவர் தானே வந்திருக்காரு. அந்த அக்கார்டிங் டு தெம் அந்த அவருன்றது ஒரு ஃபீமேல் கேரக்டரா வந்திருக்காங்க ஒருத்தவங்க. இன்னும் 2-3 பேர் இருக்காங்க போல இருக்கு. ஐயோ அவங்கெல்லாம் இப்போ வெளியே வருவாங்க. பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, இது மார்ச் ஆயிடுச்சு, எப்போ வருவாங்க? கள்ளக்காதலனும் கள்ளக்காதலியும் சேர்ந்து திருமண விழாவுக்கு போயிருக்காங்க. எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. திமுக, அதிமுக எல்லாரும். விஜய்க்கு மட்டும் கூட்டணியை அறிவிக்கல. வேற வழி இல்லாம அவருடைய கூட்டணியை இப்போ நேற்றுக்கு அறிவிச்சிருக்காப்புல. எல்லாரும் அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இவர் மட்டும் அஃபேர் வச்சுக்கிட்டு இருக்காப்புல. அடடா, அருமையான தலைவர், அப்படியே தூய சக்தி, அப்படியே சொக்க தங்கம். கரூர்ல அத்தனை மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தான், ஞாபகம் இருக்கா? அத்தனை மக்கள் செத்ததுக்கு அப்புறமும் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி அந்த பெண் வந்துட்டு புகைப்படத்தை சமூக வலைதளங்கள்லாம் போடுறாங்க. அது எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவனுடைய மனைவி கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறமும் கூட அந்த பெண் கூடயே சுத்தி அதே மாதிரியே புகைப்படங்களை திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ என்னன்னா அதே பெண் கூடயே பப்ளிக்காவே எல்லாருக்கும் தெரியற மாதிரியே வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். அடுத்தவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பளிக்காத ஒரு தெருபொறிக்கு தான் இந்த விஜயன்ற நபர். வேற நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இவன் வந்து தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பானா? இவன் கையில ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணுமா, நிர்வாகத்தை கொடுக்கணுமா? இவன் அப்படியே தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவானா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பானா? அதுலேயும் முக்கியமா ரத்தம் கொதிக்கிறதுனால சலங்கை கட்டி ஆடிக்கிட்டு இருக்கேன். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பானாமேவே? பெண்களுக்கு உன் கெட்டின பொண்டாட்டிக்கு என்னடா பாதுகாப்பு? எவ்வளோ அபியூஸ் பண்ண நீ உன் கூட்டத்தை வச்சுக்கிட்டு, உன் ரூட் மாஃபியா இந்த கும்பலை வச்சுக்கிட்டு, இந்த தெருப்பொறிக்கு திருட்டு பசங்க 25 ரூபாய்க்கு மானத்தை வித்து பொழைக்கக்கூடிய இந்த தெருப்பொறிக்கு பசங்களை வச்சு நீ என்ன பாடுபடுத்தி இருப்ப? நீ அந்த பெண்ணை, சங்கீதான்ற பெண்ணை நீ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறியா தமிழ்நாட்டில்? அடிச்சு ஓட ஓட விரட்டுறோமா இல்லையான்னு பாருவனே தேர்தலில். நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. அரசியலையா சினிமா? நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்போவுமே 25 ரூபா காசை வாங்கிட்டு விஜய்க்கு கூஜா தூக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நமக்கு புது அண்ணி, நம்ம வந்து விஜய் அண்ணன் இனிமேல் இப்படி தான், இதுதான் நம்மளுடைய நியூ நார்மல் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டானுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், சீக்கிரமாக கட்சியில் பொதுச் செயலாளர் பதவியே கொடுத்தாலும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இந்த திருட்டு மொள்ள மாதிரி பசங்க. கேவலம், சூடு, சோரணை, வெக்கம், மானம், ஈனம், ரோசம் ஏதாவது இருந்தால் தானே கோபம் வரும். புருஷனை விட விஜய் தான் முக்கியம், பொண்டாட்டியை விட விஜய் தான் முக்கியம், பிள்ளைங்களை விட விஜய் தான் முக்கியம். இந்த மாதிரிப்பட்ட தவிட்டு தற்கொலை கும்பலுக்கு இதெல்லாம் பார்த்தா கோபம் வருமா? ரத்தம் கொதிக்குமா? நோ வே. இவங்களுக்கு சிஎம் ஆகிற கனவு இருக்கு. அதனால தான் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. பொண்டாட்டியையும் பிள்ளைங்களையும் தெருவில் விட்ட ஒருத்தன் சின்ன வீட்டுக்கு எவ்வளோ அழகாக செய்யலாம் பாருங்களேன். அரசியல் கட்சி ஆரம்பித்து சிஎம் பதவிக்கு ஆசைப்பட்டு சிஎம் ஆகி இந்த அம்மாவை அடுத்தது தமிழ்நாட்டு மக்களாக இழிச்சவாயா? நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி கூத்தாடிகள் வந்து நல்ல சர்வாதிகார ஆட்சியை புரிஞ்சதெல்லாம் நாங்கள் பார்க்க தானே செஞ்சோம். திருப்பியும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுறதுக்கு என்ன நாங்கள் என்ன ஏமாளிகளா? வாழ்க்கை ஃபுல்லாக கூத்தடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து நம்மளுடைய அழகு மங்கி போச்சு, இதுக்கு மேலே நமக்குலாம் பெருசாக வந்து ஃபீல்டு நமக்கு இதாக செட் ஆகாது அப்படின்னு ஆகிற நேரத்தில் அப்படியே ஆட்சியை பிடிக்கணும் இவங்களுக்குலாம். வந்து விஜய் வந்து மனப்பூர்வமாக ஆசைப்பட்டு உண்மையாலுமே அரசியலுக்கு வந்தாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எந்நேரமும் வீட்டில் படுத்து தான் தூங்கிட்டு இருக்கு. அவர் வந்து விருப்பப்பட்டுலாம் செய்யலை, திரிஷாவுக்காக தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இது நமக்குலாம் முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க. இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி போயிருக்கார் பாருங்க திரிஷா கூட.
இதே இடத்துல சங்கீதா அந்த பெண்மணி மட்டும் வேற ஏதாவது ஒரு நபர் கூட இதே மாதிரி போயிருந்தாங்க பப்ளிக்கில் அப்படின்னு சொன்னால் இந்நேரத்துக்கு அந்த அவுட்ரேஜ் எப்படி இருந்திருக்கும், அந்த பெண்ணை எப்படி வந்து கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தியிருப்பானுங்க இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ். நிறைய பேர் பொத்திக்கிட்டு இருக்கானுங்க இப்போ கூட, அப்படியே வந்து முட்டு கொடுக்குறானுங்க. அப்படியே எங்கடா போனீங்க நீங்கெல்லாம், பேசுங்கடா பார்ப்போம், இப்போ பேசுங்கடா பார்ப்போம். பேச மாட்டானுங்க. சேலத்தில் சுராஜ்ன்ற ஒரு பையன் இறந்தாப்புல, வெயிலில் நிற்க முடியாமல் மயங்கி விழுந்து. இப்போ தஞ்சாவூரில் ஒரு பையன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து இப்போ ஐசியூவில் இருக்காப்புல. விஜயும் சரி தாவேக்காவும் சரி கண்டுக்கவே இல்லை. அணில் குஞ்சுகளே, உங்களுக்கும் இதே நிலைமை தான். உங்களில் யாருக்காவது இதே மாதிரி ஆச்சுன்னா எவனுமே உங்களுக்காக வரமாட்டான். தன்னுடைய மனைவியுடைய ஃபீலிங்ஸே மதிக்காத ஒருத்தன் தொண்டர்களுடைய ஃபீலிங்ஸையோ தொண்டர்களுடைய உயிரையோ கொஞ்சம் கூட மதிக்க மாட்டான். படத்துல தான் ரொம்ப நல்லவன், அப்படியே அநியாயத்தை கண்டால் பொங்கி எழுந்து தட்டி கேட்கக்கூடிய நபர், முதல்ல போய் நிற்கக்கூடிய ஒருத்தனா படங்கள்ல தெரிகிறவன் நிஜத்துல அப்படி இருக்க மாட்டான். எப்படிடா சிரிக்கிற, எப்படி சிரிக்கிற, எவ்வளோ இன்செக்யூரிட்டி பார்த்தீங்களா இந்த நபருக்கு. குடும்பத்தை எல்லாம் தெருவில் விட்டுக்கிட்டு வேற ஒருத்தி கூட வந்து ஒரு இடத்துக்கு போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கானே ஜாலியாட்டு. எப்படா சிரிப்பு வருது உனக்குலாம் மூஞ்சில. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், இந்த அணில் குஞ்சுகளுக்கு 41 பேர் இறந்தப்போ, சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்க இறந்தப்போ, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறப்போ, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இப்படி ரசிச்சுக்கிட்டு இருந்தப்போ, பஸ்ஸுக்கு மேலே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பையன் மயங்கி கிடக்கிறான், அவனை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க கண்ணு முன்னாடி, அதை கூட பார்க்காம அந்த பேப்பரை நின்று வாசிச்சுக்கிட்டு இருந்தப்போ, இறந்து போன குடும்பத்தினரை வந்து காசு கொடுத்து அவங்களையெல்லாம் அவனுக்கு சாதகமாக பேச வச்சப்போ, அந்த குடும்பங்களை எல்லாம் வீட்டுக்கு போய் சந்திக்காம அந்த குடும்பங்களை எல்லாம் மகாபலிபுரத்தில் ரெசார்ட்டுக்கு வர வச்சு அவங்கள அங்கே வச்சு பார்த்தப்போ, அந்த நேரத்துல எல்லாம் இந்த அணில் குஞ்சுகளுக்கு அவன் எப்படிப்பட்ட ஒரு சைக்கோ, அவன் எப்படிப்பட்ட ஒரு நார்சிசிஸ்ட், அவன் எப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி, அவன் எப்படிப்பட்ட ஒரு சைக்கோன்றது புரியல, தெரியல. ஆனா இப்போ ஒரு நடிகையோட அவன் வெளியே வர்றப்போ தான் இதெல்லாம் புரியுது. இந்த அணில் குஞ்சுகளுடைய பிரியாரிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. எவ்வளோ நடந்தும் புரியாதது இப்போதான் புரியுதுன்னா இவனுங்க எப்படிப்பட்ட நபர்களா இருப்பானுங்கன்னு பாருங்க. ஆனா அட்லீஸ்ட் இப்போ அது புரிஞ்சுதே, அது வரைக்கும் ஓகே. அதுவும் சில அணில் குஞ்சுகளுக்கு தான் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில தான் புரிஞ்சிருக்கு, மீதி எல்லாம் அவன் பின்னாடி தான் போய் நிற்கிது இப்போவும் கூட. ஏன்னா அணில் குஞ்சுகள் இல்லையா, அவனுங்களுக்கு அறிவு இருக்குமா என்ன? இந்த நேரத்தில் விஜய் இந்த திரிஷான்ற நடிகை கூட வர்றதுக்கு காரணமே சங்கீதா அவர்களை மனரீதியாக துன்புறுத்த வேண்டும்ன்றதுக்காக மட்டும்தான். ஏன் மேலேயே நீ கேஸ் கொடுக்குறியா, நான் யார் தெரியுமா அப்படின்றத காட்டுறதுக்காக தான். இப்படிப்பட்ட ஒரு சைக்கோவாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சகிச்சுக்க முடியாம தான் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க இந்த கேஸை போட்டப்போ கூட அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி பொது வெளியிலலாம் வந்து யாரும் டிஸ்கஸ் பண்ண வேணாம், நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டுலாம் அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் தரப்பு தான் இந்த கம்ப்ளைண்ட்டை வேணும்னே லீக் பண்ணி இந்த நேரத்தில் வந்து திரிஷாவை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். விஜய் தரப்புல இருந்தே அந்த ஆவணத்தை எல்லாம் லீக் பண்ணிட்டு சங்கீதா அவர்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம், திமுக வந்து சங்கீதா அவர்களை விலை கொடுத்து வாங்கிருச்சு அப்படி இப்படின்ட்டு வதந்திகளையும் பொய்யான பிரச்சாரங்களையும் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இவ்வளோ பொறுமையாக இருந்த அந்த சங்கீதான்ற பெண்மணி மேலே இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு காசை கொடுத்து 25 ரூபாயை கொடுத்து அந்த பெண் மேலே அவ்வளோ அவதூறு அள்ளி தெளிச்சானுங்க. கெட்ட கெட்ட வார்த்தைகளில் என்னென்ன பேச முடியுமோ அவ்வளோ பேசினானுங்க. இப்போவும் என்ன தெரியுமா பேசுகிறானுங்க, எலெக்ஷன் முடிஞ்சு இப்படிலாம் பண்ணியிருக்கலாம்ல, எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டியானா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. திருந்தலை இன்னும். இத்தனை வருஷம் கூட வாழ்ந்த அந்த பெண்மணிக்கு இந்த விஜயன்ற இந்த சைக்கோ கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதான். அந்த பெண்ணை கேவலமாக இந்த அணில் குஞ்சுகள்லாம் பேசுறத பார்த்து பார்த்து ரசிச்ச ஒரு விதமான சைக்கோ. இது தேர்தல் நேரம், அதனால திமுக ஏதோ செஞ்சு சங்கீதா அவர்களை வச்சு இந்த கேஸ் போட வச்சு இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணில் குஞ்சுகள்லாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்கல்ல. இப்போ விஜய் இந்த மாதிரி திரிஷா கூட வெளியே வந்திருக்கான்ல, இது மட்டும் தேர்தல் நேரம் இல்லையா? இதுவும் திமுகவுடைய சதியா? அணில் குஞ்சுகளே, நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்றப்போவே நீங்க சுதாரிச்சுக்க வேண்டாமா? நான் தான் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி கொடுப்பேன், எம்ஜிஆர்னு பேசுறப்பவே உங்களுக்கு புரியல? எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர், அதே மாதிரி தான் அண்ணன் இருப்பாப்ல. இங்க பாருங்க, டூல் கிட் ஆக்டிவேட்டட். எதை ஒரு ஆயுதமாக வைத்து அவரை தாக்கினார்களோ அதை ஒரு பொருட்டாக அவர் மதிக்கவில்லை. ஏவதற்கு கிடைத்த கடைசி ஆயுதமும் பொய்த்து போனது. அதை தாண்டி இது அவரது தனிப்பட்ட வாழ்க்கை, அதில் கருத்து சொல்ல நமக்கு ஒன்றுமில்லை. அப்படி எவ்வளோ ரூபா தான்டா கொடுக்குறானு? உண்மையாவே 25 ரூபா தானா? 25 ரூபாய்க்கு இப்படியெல்லாம் பொழைப்பீங்களாடா? அந்த 25 ரூபாய்க்கு நீங்கள் ஏதாவது செய்கிறீங்கன்னா அது மனசார உங்களுக்கு அது இருக்குமா? இப்படியெல்லாம் கூட ஒரு பொழைப்பீங்களா நீங்கள்? அந்த நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லுவானே, அது யார் தான்டா? ரசிகர்களா, இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களா, பிள்ளைங்களா? யாரு தான் அந்த நெஞ்சில் குடியிருக்கிறது? யாருக்குமே உண்மையா இல்லையே, யாரையுமே அவன் மதிக்கிறது இல்லையே, யாருடைய உணர்வுகளையுமே யாருடைய உயிரையுமே அவன் மதிக்கிறதே கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு தானே தெரியுறான், அவன் பாட்டுக்கு அவன் நினச்சதை செஞ்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கானே. யார் தான் இப்போ நெஞ்சில் குடியிருக்கிறது? எனக்கு ஆக்சுவலாக ஒரு விஷயம் நெருடலாக இருக்குங்க. என்னன்னா,
எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த முட்டு கொடுக்கக்கூடிய அணில் குஞ்சுகள் இருக்கானுங்க இல்லையா, எலெக்ஷன் முடிஞ்சு விஜய் தோத்து போனதுக்கப்புறம் டெபாசிட் கூட வாங்காமல் போனதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, இந்த சங்கீதா அவர்களுடைய அந்த கேஸ் விவகாரம், விஜய் த்ரிஷா இந்த விவகாரம் மட்டும் வெளிவராமல் இருந்திருந்தா அண்ணன் தாண்டா சிஎம் ஆயிருப்பாரு. இந்த சம்பவம் வெளியே வந்ததுனால தான் அண்ணன் தோத்து போயிட்டார் அப்படிம்பானுங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த சம்பவம் வெளியே வரலனாலுமே அவன் தோத்து தான் போயிருப்பான். இவனுங்க இப்படி ஒரு ஆங்கிளில் வேற நம்ம கிட்ட வந்து நிற்பானுங்க, அது மட்டும் வரலன்னா நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவானுங்க. அது டென்ஷன் ஆகும் நமக்கு அந்த நேரத்தில். அது ஒன்று தான் கொஞ்சம் நெருடலாக இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கூட அந்த 2 பிள்ளைங்களும் இந்த மனைவியும் வாழ்ந்திருக்காங்கன்றதை நினச்சி பார்க்கவே வந்து பதற்றமாக இருக்குது. எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க, அண்ணு தினமும் குடும்பப்படுத்தியிருப்பான். இந்த விஜய்ன்ற இந்த அயோக்கியன், சைக்கோ, சாடிஸ்ட், நார்சிசிஸ்ட், இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி சங்கீதா அவர்களை மன ரீதியாக இவ்வளோ துன்புறுத்தி, இப்படி ஒரு நடிகை கூட தன்னுடைய ஈகோவை வந்து வெளிக்காட்டும் விதமாக இப்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்க வேண்டுமா? தமிழ்நாட்டு அரசியலில் தாவேக்கான்ற கட்சி இருக்க வேண்டுமா? இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.